ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது என்ன vlog அப்படின்னா, சண்டே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், ஷாப்பிங் பண்ணோன்றதை பற்றி போடலாம் தான் இந்த vlog போடுறேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வந்தோன்னே ஃப்ரூட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா, இவர்கிட்ட தான் நான் எப்போயுமே ஃப்ரூட்ஸ் வாங்குவேன். ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். கம்மியான ரேட்டில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் திராட்சை வாங்கினேன். பாப்பா திராட்சை, நிலானி திராட்சை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த திராட்சை வந்து ஒரு 70 ரூபி. அப்புறம் சப்போட்டா எப்போயுமே இவர்கிட்ட நல்லாயிருக்கும். சப்போட்டா ஒரு 40, அந்த இது வாட்டர்மெலன் ஒரு 50, அந்த பப்பாயா ஒரு 50, மொத்தம் 200க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அக்ஷயா சூப்பர் மார்க்கெட்டில் எங்களோட நாத்தனார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் நேஷ்னல் ஹைப்பர் மால் வந்தோம். இந்த ஹைப்பர் மால் வரதோட பெரிய ரீசன் என்னென்னா, இந்த மாலுக்கு வெளியில் ப்ளே ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, வந்து இறங்காமலே ப்ளே ஏரியாவுக்குள்ளே ரெண்டும் போயிடுச்சு. ப்ளஸ் பார்க்கிங்குமே இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் எப்போயுமே அங்கே போவோம். எப்படி வச்சாலும் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் சண்டேயில் ஏதோ ஒரு பர்ச்சேஸே இல்லைனாலும் அப்படியே பர்ச்சேசிங் போயிடுறது. பசங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், வெளியில் கூப்பிட்டு போனால் தான் நிறைய அதுங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னு. இதுக்குள்ளார வரத்துக்கு செம்ம காமெடி. மகிழன் ஃபஸ்ட்டு வந்துட்டான், ஆனால் நிலானி வந்து வரவே இல்லை. என்னை கிட்ட வா, என்னை வந்து புடி, நான் வெளியில் வந்து விழுந்துருவேன்னு ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன், உள்ளுக்குள்ளார உட்காந்துருக்கு. வரவே இல்லை அது. அப்புறம் நாங்கள் சமாதானப்படுத்தி, மகிழன் நான் பிடிச்சிக்கிறேன், நீ கீழே வானோன்னே அண்ணனோட சப்போர்ட்டில், அண்ணன் கீழே இருக்கான்ற சப்போர்ட்டில் அது கீழே வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கு வெளியில் இது இருந்தது, பெரம்பலூர் லவ் பெரம்பலூர்னா. அப்புறம் நிறைய வெளில பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இதெல்லாம் போய் நான் கிட்ட பார்த்தேன். நிறைய நாள் போயிருக்கேன், ஆனால் இதெல்லாம் நான் கிட்டக்க பார்த்ததில்ல. வீடியோ கிளியராக இல்லை, சம்டைம்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நிறைய அதுக்குள்ளார வந்து நிறைய தூங்கிட்டே இருந்தது. இது மட்டும் வந்து இந்த கேரட் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தது. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அனிமல்ஸ் உள்ள எல்லா ஆக்டிவிட்டியுமே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. நிலானி வந்து அதுக்கு ஊட்டி விட்டுச்சுங்களாம். அது வேறு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் படுத்து சொல்லிகிட்ருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. அந்த ஐஸ்கிரீமை போய் அதுக்கிட்ட காமிச்சோன்னு அதை அந்த கூண்டை விட்டு அப்படியே எட்டிட்டு வந்து பார்க்குது. பாருங்களேன், அழகாக அது ரொம்ப நேரம் நான் மற்றதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா அழகாக அது சாப்பிட்டுட்டே இருந்தது. பாருங்கள், நிறைய குட்டி இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, இங்கிட்டு பிளாக் கலரில் இருந்தது. எல்லாமே வந்து நல்ல தூக்கம், நல்ல குட்டி குட்டியாக தூங்கிட்டே இருந்தது. பாருங்கள், உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்கள்ட்டெல்லாம் காமிங்க, பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் இருந்தது. பாவம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியில் விட்டால் நல்லா பறக்கும் இல்லையா. இது ரொம்ப சின்ன கூண்டு. அது 4-5மே வந்து அப்படியே இருந்த இடத்த விட்டே நகரலை. அப்புறம் ஃபைனலாக இந்த பசங்க வந்து விளையாடுறத நிறுத்தவே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப கால்வலி. சரி, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour விளையாடட்டோன்னு இந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.